இப்போ ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன், அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஹீரோயினை சின்சியரா லவ் பண்ணுவேன். ஹீரோயினை லவ் பண்றான். ஆனா ஹீரோ சுத்தமா பிடிக்கல, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுல ஹீரோயினுக்கு இன்னொருத்தர் மேல லவ் வருது. அவங்க ரெண்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில தான் தெரியுது ஹீரோவோட அன்பு தான் உண்மையான அன்பு அப்படின்னு ஹீரோயினுக்கு புரிய ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. தமிழ் படம் தானா? தமிழ் படம் தான். ஒரே ஒரு க்ளூ வேணா உனக்கு தரலாம். நான் முடிஞ்ச அளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். ஹீரோயினை சின்சியரா லவ் பண்றான். ஆனா ஹீரோயின் அவனை விட்டுட்டு இன்னொருத்தவனை லவ் பண்றான். அந்த இன்னொருத்தன் வந்து ஹீரோயினை திருப்பி லவ் பண்றானா? ஆமா, சொல்லிட்டேனே, ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. காதல் கொண்டேன். ஆனா அப்படி முடியாது, கல்யாணத்துல வேற மாதிரி முடிக்கிறான். அந்த க்ளூ கேட்கலான்னு இருக்கேன். என்ன க்ளூ இது? ஹீரோவோட தங்கச்சி படத்துல இறந்து போயிருப்பா. அது வந்து பிளாஷ்பேக் சீன். ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி, அவ இறந்துடுறா பிளாஷ்பேக்ல. இன்னொரு க்ளூ, வேற க்ளூ ஃபர்ஸ்ட் யோசிச்சு வச்சிருந்தேன். சரி கொடு அந்த க்ளூ. இதுல விவேக் போலீஸா இருப்பாப்ல. இத்தனை க்ளூ கொடுத்துட்டேன், இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குது? சத்தியமா எனக்கு தெரியல. நீயே சொல்லு. இல்ல ஹீரோ யாருன்னு சொல்லு, அப்பயாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா பாக்குறேன். ஆனா தோத்துட்டேன் நான், அவ்வளோ முடிஞ்சு. சரி ஓகே. ஹீரோ இதுல 3 கெட்டப்ல நடிச்சிருப்பாங்க. நான் வந்து கண்டுபிடிக்க உன்னை வைக்கிறதுக்காக எவ்வளவு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. சரி, இன்னொரு க்ளூ கொடுத்தா அதை கண்டுபிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஹீரோயினை லவ் பண்ணா, ஹீரோயின் இன்னொருத்தரை லவ் பண்ணான்னு சொன்னா. ஆமா, அது அந்த 3 கெட்டப்ல ஒண்ணு. அது பெர்சனாலிட்டிலாம் சொல்லிட்டேன்னா கண்டுபிடிச்சிருவேன். அதனால ஆனா அதுக்கு நல்ல க்ளூ தான். அன்னியன் அம்பி ஹீரோயின் லவ் பண்ற. ஹீரோயின் வந்து ரெமோவா லவ் பண்றது. ஆனா அம்பிக்கும் ஹீரோயின் பேர் என்ன படத்துல? நந்தினிக்கு அம்பிக்கு தான் கல்யாணம் ஆகும். ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. நீங்க யாராச்சும் எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க.